ஒரு மீல் மேக்கர் பிரியாணி பார்க்கலாம் வாங்க. ஆயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம், பட்டை, கிராம்பு இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தனி மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ புதினா போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலாம், தக்காளி போட்டுக்கலாம். இது பண்ணிகிட்டே இருக்கும்போது இடையில மழை வராங்க. துணியை போய் கடை சீக்கிரமாக போய் ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிட்டு துணி எடுத்துன்னு வந்து போட்டாச்சு. எங்கள் இடத்துல மழை, உங்கள் இடத்துல மழையா? தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். மேக்கரை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தயிர், சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சில்லி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கொஞ்ச நேரம் ஊறட்டும். போட்டுடலாமா? இல்லைம்மா, கொஞ்சம் மீல் மேக்கர் தனியாக வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு 65 மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குழம்புல போட்டு அதுவா? ஆமாம், அதே தான், சேம் தான். தனியாக நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி அப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஃபைனல் பார்க்கலாம். சரி, ஓகே. தண்ணி கொதிக்குதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுக்கலாம். இது நார்மல் வீட்டு அரிசி தாங்க. பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு. காரெல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேமில் கொதிக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில். இப்போ வந்து நம்ம வாழையில போட்டு தம் கட்டிடலாம். இங்கே பாருங்க, கரெக்டாக வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்குது அடியில். இந்த அடியில் மட்டும் தண்ணி இருக்குது. இதுக்கு தான் இப்போ நம்ம டம் கட்ட போகிறோம். தம் முடிஞ்சிருச்சு. ஆஹா, நல்லா வந்துருச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. எவ்வளோ பளபளன்னு இருக்கு சாப்பாடு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இன்னைக்கு வாழை இல்லையாம்மா சாப்பாடு? ஆமாண்டா சொல்ல, நம்ம சாமி கும்பிட்டோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் இலை நிறைய மீந்துருச்சு. அதெல்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது தானே. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா? எப்படி இருக்கு? வேற லெவலா இருக்கா? அம்மா, இது சிக்கன் 65 தோத்துறமா என்கிட்ட. ஆமா, செம டேஸ்டா இருக்கு. சிக்கன் பிரியாணியோட சூப்பரா இருக்கு. பிரியாணி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.